காதல்ங்கிறது கண்ணால பாத்து வரதா இல்ல மனசால உணரக்கூடியதா? 4 வருஷமா ஒருத்தரோட முகத்தை கூட பாக்காம வெறும் போன்ல மட்டுமே பேசி காதலிக்க முடியுமா? அப்படி காதலிச்ச ரோசிக்கு தன் காதலனை நேர்ல சந்திக்க போற அந்த நாள் ஒரு பெரிய சவாலா அமையுது. தன்னம்பிக்கை இல்லாத ரோசி ஒரு சின்ன ஆள்மாறாட்டத்தை கையில எடுக்கிறா. ஆனா அந்த தப்பு அவளோட தோழி வித்யாவோட வாழ்க்கையில எப்பேற்பட்ட மாற்றத்தை கொண்டு வர போகுது? அந்த பூங்கா சந்திப்புல நடக்க போற அந்த எதிர்பாராத திருப்பம் என்ன? சுவாரஸ்யமான இந்த தேடல் தான் இந்த கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். வணக்கம், இது தமிழ் கதை உலகம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு மிஸ்ட் கால் டு மிஸ்டர் ஜான். எழுதியவர் அனு விக்னேஸ்வரி. மாவை நேரத்து மங்கலான வெளிச்சம் அந்த அறைக்குள் பரவியிருந்தது. ஜன்னல் வழியே தெரிந்த வானம் செந்நிறமாக மாறிக்கொண்டிருக்க அறைக்குள் மட்டும் ஒரு விதமான நிசப்தமும் பதற்றமும் கலந்திருந்தது. வித்யா தனது லேப்டாப்பில் மூழ்கியிருக்க அவளுக்கு பின்னால் ஒரு நிழல் போல தொடர்ந்து கொண்டிருந்தாள் ரோசி. பிளீஸ் வித்யா, பிளீஸ் பிளீஸ் பிளீஸ், இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு ப்ளீஸ். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உனக்கு விருப்பம் இல்லையா? பிளீஸ் டி பிளீஸ். வித்யா வேலையை நிறுத்திவிட்டு திரும்பினாள். ரோசி, நீ கேக்குறது விளையாட்டா இருக்கு. ஆள்மாறாட்டம் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. நாளைக்கு உண்மை தெரிய வரும்போது அந்த பையன் உன்னை எப்படி மதிப்பான்? அதுக்காக இதெல்லாம் செய்ய முடியாதுப்பா என்று மீண்டும் வேலையில் கவனமானாள் வித்யா. வித்யா, பிளீஸ் செல்லம், என் தங்கம்ல, என் பெஸ்ட் ஃப்ரெண்டுல, எனக்காக இத கூட செய்ய மாட்டியா? ரோசி அவள் கைகளை பிடித்து கெஞ்சினாள். வித்யா, இது மட்டும் செய், நான் வேற எந்த உதவியும் கேட்க மாட்டேன். வித்யா லேப்டாப்பை மூடிவிட்டு தீர்க்கமாக ரோசியை பார்த்தாள். நீயே போக வேண்டியதுதானே, எதுக்கு என்ன போக சொல்ற? உனக்கும் ஜானுக்கும் இடையில இருக்கிறது 4 வருஷ காதல். அவன்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன பயம்? ரோசி ஒரு பெருமூச்சை விட்டாள். அவளது காதல் கதை ஒரு விசித்திரமான தொடக்கம் கொண்டது. 4 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ராங் கால் மூலமாகத்தான் ஜான் அறிமுகமானான். முதலில் தயக்கத்துடன் தொடங்கிய பேச்சு பிறகு மெல்ல மெல்ல நட்பாகி அது எப்போது காதலாக மாறியது என்று இருவருக்குமே தெரியாது. அவர்கள் ஒருவருக்கொருவர் புகைப்படங்களை கூட பகிர்ந்து கொண்டதில்லை. மனசு பிடிச்சிருந்தா உருவம் முக்கியம் இல்ல என்ற கவித்துவமான எண்ணத்தில்தான் இந்த 4 ஆண்டுகளும் ஓடியது. ஆனால் இப்போது ஜான் நேரில் சந்திக்கலாம் என்று சொன்ன அந்த நொடியிலிருந்து ரோசிக்கு தூக்கம் போய்விட்டது. ஏய், இவ்வளவு நாள் முகத்தை பார்க்காமலேயே லவ் பண்ணிட்டோம் வித்யா. இப்போ திடீர்னு மீட் பண்றதுன்னா பயமா இருக்கு. அவன் அனுப்பியிருந்த லொகேஷன், அந்த இடம் எல்லாம் யோசிச்சா நடுக்கமா இருக்கு. நீ என்ன மாதிரி போய் அவன் எப்படி இருக்கான்னு பாரு. என்ன அளவுக்கு அழகா இருக்கானான்னு, எனக்கு செட் ஆகுமான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுடி. வித்யா அதிர்ச்சியுடன் பார்த்தாள். இதெல்லாம் தப்பில்லையா ரோசி? இப்போ அழகு குணம்னு இவ்வளவு யோசிக்கிறியே, காதலிக்கிறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் யோசிச்சிருக்க வேண்டாமா? வெறும் குரலை மட்டும் கேட்டுட்டு எப்படி ஒருத்தனை முழுசா நம்புற? அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு வித்யா. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு தடுக்குது. ஒருவேளை அவன் போட்டோல பாக்குற மாதிரி இல்லாம வேற மாதிரி இருந்தா, இல்ல நேர்ல பழகும்போது அவன் குணம் சரியில்லைனா என் வாழ்க்கை என்ன ஆகும்? பிளீஸ் போயிட்டு வாடி. ரோசியின் கண்களில் தெரிந்த அந்த உண்மையான பயமும் தவிப்பும் வித்யாவை சிந்திக்க வைத்தது. ரோசி அவளுக்கு எத்தனையோ உதவிகளை செய்திருக்கிறாள். தோழிக்காக ஒரு மாலை நேரத்தை ஒதுக்க முடியாதா என்ன? சரி சரி, அழுது தொலையாத, நான் போறேன். ஆனா நான் உன் பேராலதான் அங்க இருப்பேன். ஏதாவது தப்பா நடந்தா நான் பொறுப்பில்ல என்று வித்யா கத்த, ரோசி அப்படியே வித்யாவை கட்டிப்பிடித்துக் கொண்டாள். தேங்க்யூ வித்யா. நாளைக்கு ஈவினிங் 5 மணி அந்த மெயின் ரோட் கார்னர்ல இருக்கிற பூங்கா. அவன் பிங்க் கலர் ஷர்ட் போட்டுட்டு வருவான்னு சொல்லியிருக்கான். நீ ரோசி மாதிரியே போயிடு. மறுநாள் மாலை நெருங்கிக் கொண்டிருந்தது. வித்யாவின் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத கலக்கம். தோழிக்காக செய்யும் இந்த சின்ன பொய் ஒரு பெரிய திருப்பத்தை நோக்கி அவளை இழுத்துச் செல்ல போகிறது என்பதை அவள் அறியவில்லை. மாலை 5 மணி. சூரியன் மெல்ல மெல்ல தன் வெப்பத்தை தணித்துக் கொண்டு மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தது. சென்னை மாநகரத்தின் அந்த பூங்கா மக்கள் நடமாட்டத்தால் சலசலத்துக் கொண்டிருந்தது. வித்யா ஒருவித சங்கடத்துடன் அந்த பூங்காவின் நுழைவாயிலில் நின்றிருந்தாள். ரோசிக்காக இதையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கே என்று தனக்குள்ளேயே சலித்துக் கொண்டாள். பிங்க் கலர் சட்டை அணிந்த ஜானை தேடி அவள் கண்கள் அலைபாய்ந்தன. பூங்காவின் ஒரு மூலையிலிருந்த மரத்தடியில் அமர்ந்து கையில் ஒரு புத்தகத்தை வைத்திருந்த ஒருவனின் உருவம் அவள் கண்ணில் பட்டது. அவனாகத்தான் இருக்கும் என்று நினைத்துக்கொண்டே அவனது அருகில் சென்றாள் வித்யா. ஆனால் அருகில் செல்ல செல்ல அவளது இதய துடிப்பு ஏனோ எகிரியது. அந்த உருவம், அந்த அமர்ந்திருக்கும் தோரணை எல்லாமே அவளுக்கு மிகவும் பரிச்சயமான ஒன்றாக தெரிந்தது. அவள் அவனது மிக அருகில் சென்று தயக்கத்துடன் அவனது தோளை தட்டினாள்.
அந்த நபர் நிமிர்ந்து பார்த்த நொடி வித்யாவின் உலகமே ஒரு நிமிடம் சுழன்று நின்றது போல இருந்தது. மதன்? அவள் வாயிலிருந்து அந்த பெயர் ஒரு ரகசியம் போல வெளிவந்தது. அங்கே ஜான் இல்லை. அவளது கல்லூரி காலத்து நினைவுகளில் நீங்காத இடம் பிடித்த அவளது பழைய காதலன் மதன் அமர்ந்திருந்தான். மதனின் கண்களிலும் அதே ஆச்சரியம். வித்யா, நீ நீ எப்படி இங்க என்று கேட்டுக்கொண்டே சட்டென்று எழுந்து நின்றான். பல வருடங்களுக்கு பிறகு நடக்கும் சந்திப்பு என்பதால் இருவருக்குமே ஒருவித தடுமாற்றம். உட்கார் வித்யா என்று அவன் இடம் கொடுக்க இருவரும் சிறிது இடைவெளி விட்டு அமர்ந்தனர். சில நிமிடங்கள் மௌனம் மட்டுமே அவர்களுக்கிடையே பேசியது. எப்படி இருக்க வித்யா? பாத்து எத்தனை வருஷமாச்சு என்று மதன் அமைதியை கலைத்தான். நான் அமோகமா இருக்கேன் மதன், நீ எப்படி இருக்க? நான் சூப்பர். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? சொந்தமா ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன் என்று வித்யா சொல்ல மதன் வியப்புடன் பார்த்தான். வாவ், நீ ரொம்ப பிஸியான ஆளா மாறிட்ட போல. நீ என்ன பண்ற மதன் என்று வித்யா கேட்க மதன் லேசாக சிரித்தான். சொன்னா நம்ப மாட்ட, நான் இப்ப ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கேன். வித்யா அடக்க முடியாமல் பலமாக சிரித்து விட்டாள். வாட், நீயா? ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர்ஸை எல்லாம் நீ எப்படியெல்லாம் கலாய்ச்சிருக்க. உன்னை பார்த்தா பசங்க பயப்படுவாங்களா இல்ல நீ பசங்களை பார்த்து பயப்படுவியா? மதன் அசட்டு சிரிப்புடன், அன்னைக்கு நான் செய்த சேட்டைக்கெல்லாம் சேர்த்துதான் இப்போ அங்க அனுபவிக்கிறேனோ என்னவோ. நிஜமாவே நான் இப்போ ரொம்ப கண்டிப்பான ப்ரொஃபசர் தெரியுமா என்றான் போலியான கர்வத்துடன். என்னால நம்பவே முடியல மதன், நீயாவது ப்ரொஃபசர் ஆவாதாவது என்றவள் மீண்டும் கிண்டல் செய்ய இருவருக்கும் இடையிலிருந்த அந்த பழைய நெருக்கம் மெல்ல தலைதூக்கியது. சரி, நீ எதுக்கு இந்த பக்கம்? யாருக்காவது வெயிட் பண்றியா என்று மதன் கேட்க வித்யாவிற்குதான் தான் அங்கே வந்த காரணமே நினைவுக்கு வந்தது. ஐயோ ஜான், அதேன் கேக்குற மதன், என் ஃப்ரெண்ட் ரோசி ஒரு பையனை பாக்காமலே 4 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தா. திடீர்னு அந்த பையன் இன்னைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டான். ரோசிக்கு தான் பயம். அதான் அவளுக்கு பதிலா ஆள் மாறாட்டம் பண்ணி அந்த பையனை பார்க்க நான் வந்திருக்கேன் என்று படபடவென சொன்னாள். மதன் அவளை ஒரு நிமிடம் உற்று பார்த்தான். ஏன், அந்த பையன் அழகா இல்லாம இருந்தா பிரேக்கப் பண்ணிடுவாளா? முகத்தை பார்த்து பிடிக்கலன்னா காதல் முடிஞ்சிடுமா? வித்யா மௌனமானாள். தெரியல மதன், இப்போ எல்லாம் முன்னாடி மாதிரி இல்ல. காதல புனிதமா நினைக்கிறவங்கள விட பொழுதுபோக்கா நினைக்கிறவங்க தான் அதிகமாகிட்டாங்க. மதன் பெருமூச்சு விட்டான். உண்மைதான். சரி, அந்த பையனை பாத்தியா? இன்னும் வரலையா என்று சொல்லிக்கொண்டே அவள் தன் கைகடிகாரத்தை பார்க்க மதனின் பார்வை வித்யாவின் மணிக்கட்டிலேயே நிலைத்து நின்றது. வித்யா தன் கையில் இருந்த வாட்சை பார்க்க குனிந்தபோது அவள் பார்வை எதிர்பாராத விதமாக மதனின் மணிக்கட்டின் மீது படிந்தது. அங்கே மின்னிய அந்த பொருள் அவளது இதயத் துடிப்பை ஒரு கணம் நிறுத்தியது. ஹே மதன், நீ இன்னும் நான் வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட்ட போட்டிருக்கியா? வித்யாவின் குரலில் ஆச்சரியமும் சொல்லுண்ணா நெகிழ்ச்சியும் கதந்திருந்தது. மதன் மெல்ல தன் கையை உயர்த்தி அதை தடவினான். பல வருடங்கள் ஆகிவிட்ட போதிலும் அதன் பொலிவு மங்கினாலும் அதன் மதிப்பு அவனிடம் குறையவில்லை. நீ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா எனக்கு கொடுத்த கிஃப்ட் வித்யா, இதை எப்படி என்னால விட முடியும் என்று அவன் கேட்கும்போது அவனது கண்களில் தேங்கி நின்ற காதல் வித்யாவை நிலை குலையச் செய்தது. வித்யாவிற்கு கண்ணங்கள் சிவந்தன. முதல் கிஃப்ட் சரி, அதெப்படி கடைசி கிஃப்ட்னு நீயே முடிவு செய்யலாம் என்று அவள் கண்ணோடு கண் நோக்கி ஒரு மெல்லிய குறும்பும் காதலும் ததும்ப கேட்டாள். மதன் அப்படியே திகைத்து போனான். பேச்சு வராமல் அவளை உற்று பார்த்தவன் சில நொடிகள் கழித்து மெல்லிய குரலில் கேட்டான். அப்படின்னா நீ இன்னும் என்ன லவ் பண்றியா? வித்யாவும் அதே கேள்வியை ஒரே நேரத்தில் கேட்க பூங்காவின் அந்த மரத்தடி மௌனத்தால் நிறைந்திருந்தது. இருவர் வயிற்றிலும் காதல் பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறப்பது போன்ற உணர்வு. பல வருடங்களுக்கு பிறகு கிடைத்த இந்த இன்ப அதிர்ச்சி அவர்களை வார்த்தைகளற்ற ஒரு சந்தோஷ உலகில் ஆழ்த்தியது. சிறிது நேரத்திற்கு பின்னர் இருவரும் அவ்விடத்திலிருந்து எழுந்து நடக்கத் தொடங்கினர். யார் முதலில் பேசுவது என்ற தயக்கம் இருவரிடமும் இருந்தது. மதன் மெல்ல ஒரு போலி கோபத்தை வரவழைத்துக் கொண்டு பேசினான். என்ன இருந்தாலும் பசங்க லவ் தான் கிரேட் வித்யா. நான் இன்னமும் நீ கொடுத்த பிரேஸ்லெட்ட போட்டிருக்கேன். ஆனா நான் அன்னைக்கு ஆசையா வாங்கி கொடுத்த அந்த வளையல உன் கையில காணமே. வித்யா சட்டென்று நின்றாள். நெல்லு மதன், ஏன் என்று கேட்டுக்கொண்டே மதன் அவளை திரும்பி பார்த்தான். வித்யா தன் ஹேண்ட்பேக்கை திறந்து அதன் உட்புறத்தில் இருந்த ஒரு சிறிய ஜிப்பை திறந்து எதையோ எடுத்தாள். அவளது உள்ளங்கையில் சில கண்ணாடி வளையல் துண்டுகள் இருந்தன. நீ வாங்கி கொடுத்தது கண்ணாடி வளையல் மதன். நான் காலேஜ் படிக்கும் போதே அது எதிர்பாராம உடைஞ்சிருச்சு. ஒட்ட வச்சு போட முடியாதுங்கிறதுக்காக வீசி எறிய மனசு வரல. அதனாலதான் இத பத்திரமா என் ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருக்கேன். நான் போற இடமெல்லாம் இது என் கூடவே தான் இருக்கு என்று கூறிவிட்டு மதனின் கையில் அந்த வளையல் துண்டுகளை கொடுத்தாள்.
மதன் அந்த உடைந்த துண்டுகளை பார்த்தபோது அவனது இதயம் கனத்தது. ஒரு உடைந்த வளையலை பல வருடங்களாக சுமந்து திரிகிறாள் என்றால் அவளது மனதில் தான் எவ்வளவு ஆழமாக இருக்கிறோம் என்பதை அவன் உணர்ந்தான். சரி சரி, தப்புதான், நான் தான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன். போதுமா? இப்பவாச்சும் கோபத்தை குறைச்சிட்டு என் கூட நடப்பியா என்று அவன் வினவ, வித்யா போலியாக முறைத்துவிட்டு அவனுடன் நடக்கத் தொடங்கினாள். இருவரும் காலச்சக்கரம் பின்னோக்கி சென்றது போல தங்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்தபடி நடந்தனர். ஆனால் அதே சமயம் ரோசியின் காதலன் ஜான் அங்கே வராத பற்றிய மர்மம் இன்னும் வித்யாவின் மன ஓரத்தில் ஒரு சிறு கேள்வியாகவே இருந்தது. அன்று இரவு 7 மணி. வித்யா தனது அறைக்குள் நுழைந்தபோது அவளது முகம் ஒரு நந்தவனத்தைப் போல பொலிவுடன் இருந்தது. கால்களில் ஒரு துள்ளல், உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகை, கண்களில் வெட்கம் கலந்த ஒரு நிம்மதி. பல வருடங்களாக தொலைத்த ஒரு பொக்கிஷத்தை இன்று மீட்டெடுத்த திருப்தி அவளிடம் தெரிந்தது. அறைக்குள் நகம் கடித்துக்கொண்டு குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்த ரோசி வித்யாவை பார்த்ததும் ஓடி வந்தாள். என்னடி, என்னாச்சு? ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்க என்று ஆச்சரியமாக வினவினாள் ரோசி. வித்யா அவளை கட்டிப்பிடித்துக்கொண்டு, ரோசி மை டார்லிங் என்று ராகம் பாடினாள். ஐயையோ, டார்லிங்கா, என்னடி இப்படி கொலையிற என்று ரோசி பின்வாங்க, வித்யா உற்சாகம் குறையாமல் பேசினாள். என் செல்லமே, உனக்கு எப்படி நான் நன்றி சொல்வேன் தெரியல. உன்னாலதான் நான் இன்னைக்கு என் காதல் கழ்வனை பாத்திருக்கேன். என்னோட நீண்ட நாள் கனவு இன்னைக்கு பலிச்சிருச்சுடி. ரோசிக்கு குழப்பம் உச்சந்தலையே தொட்டது. ஏய், என்ன சொல்ற? ஜான பாத்தியா இல்லையா? அவன் எப்படி இருக்கான்? அழகா இருக்கானா? வித்யா விட்டத்தை பார்த்து கனவில் லயித்த வண்ணமே, ஜான், அவனுக்கும் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் என்றாள். ஏய், எதுக்கு நீ ஜானுக்கு நன்றி சொல்லணும்? அவன் இன்னைக்கு வராததாலதானே என்னால என் மதனை பார்க்க முடிந்தது என்று வித்யா நடந்த உண்மைகளை, அந்த பழைய பிளாஷ்பேக்கை படம் பிடித்து காட்டினாள். அனைத்தையும் கேட்டு முடித்த ரோசிக்கு ஆத்திரம் ஒரு பக்கம், குழப்பம் ஒரு பக்கம். அப்போ நீ ஜானை பார்க்கவே இல்லையா? அவனை தேடக்கூட இல்லையா? மதன் வந்தப்புறம் எனக்கு உலகமே மறந்து போச்சு ரோசி. சாரிடி, ஆனா ஜான் அங்க வரலையே, நான் என்ன பண்ணட்டும் என்று வித்யா சமாதானம் சொல்ல முயன்றாள். ஆனால் ரோசி தன் கையிலிருந்த போனை வித்யாவின் முகத்திற்கு நேராக நீட்டினாள். நீ ஜான பாக்கல, ஆனா ஜான் உன்னை பாத்திருக்கான் வித்யா. இதோ இந்த மெசேஜ பாரு. வித்யா அதிர்ச்சியுடன் போனை வாங்கி பார்த்தாள். அதில் ஜானிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்திருந்தது. ஹே ரோசி, இன்னைக்கு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீ அனுப்புன போட்டோவை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்க. நீ என் கூட பேசிட்டு இருந்த அந்த நேரம் என் வாழ்க்கையில மறக்க முடியாத பொன்னான நேரம். நாளைக்கு நம்ம பேசின அதே இடத்துக்கு வந்துடு. சீக்கிரமே நம்ம காதல கல்யாணத்துல முடிக்கலாம். வித்யாவிற்கு தலை சுற்றியது. என்னடி சொல்ற? நான் தான் 5:30 மணி வரைக்கும் மதன் கூட பேசிட்டு இருந்தனே. நான் ஜான் அப்படின்னு யாரையுமே பாக்கலையே. அப்புறம் அவன் யார பார்த்து ரோசின்னு நினைச்சு பேசினா? இருவருக்கும் இடையே ஒரு நீண்ட மௌனம் நிலவியது. வித்யா ஒருவேளை நிஜமாவே ஜான் நீன்னு நினைச்சு அங்க இருந்த வேற ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட பேசியிருப்பானோ? அந்த பொண்ணுக்கும் ஜானை பிடிச்சு போய் ரோசின்னு நடிச்சிருப்பாளோ என்று ரோசி சந்தேகத்தை கிளப்பினாள். இருக்கலாம் என்று இழுத்த வித்யா, ஆனா ஒருவேளை ஜானும் உன்ன மாதிரி ஒரு ஆள்மாறாட்டம் செய்திருப்பானோ? அவன் வராம அவன் ஃப்ரெண்ட் அனுப்பி வச்சிருப்பானோ என்று அடுத்த குண்டை தூக்கி போட்டாள். ரோசிக்கு இப்போது அழுகையே வந்துவிட்டது. ஐயையோ, இன்னும் முழுசா காதலிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எனக்கு ஒரு சக்காலத்தி வந்துருவா போல இருக்கே. நாளைக்கு அவன் அந்த பொண்ணதான் பார்க்க போறான். என் வாழ்க்கை என்னடி ஆகுறது? அந்த அறையில் மர்மம் மேகமூட்டமாக சூழ்ந்தது. ஜான் பார்த்த அந்த பொண்ணு யார்? ஜான் என்று சொல்லி வந்தவன் யார்? ரோசியின் காதல் இப்போது ஒரு பெரிய கேள்விக்குறியின் முன்னால் நின்றது. வித்யாவின் அறையில் நிலவிய மௌனத்தை ரோசியின் விசும்பல் சத்தம் உடைத்தது. ஐயையோ வித்யா, நான் இப்போ என்னடி செய்யறது? அவ அந்த பொண்ணையே நான் என்று நினைச்சு கல்யாணம் வரைக்கும் போயிட்டா என்று ரோசி பதற, வித்யா அவளை தடுத்தாள். முதல்ல ஜானுக்கு போன் பண்ணி உண்மைய சொல்லிடு ரோசி. நான் இன்னைக்கு வரல, என் ஃப்ரெண்ட தான் அனுப்பி வைத்திருந்தேன்னு சொல்லு. நீங்க வேற யாரையோ பாத்துட்டு நான் என்று நினைச்சிட்டீங்கன்னு தெரிவுபடுத்து என்று வித்யா அறிவுரை கூறினாள். இது சரியா வருமாடி என்று தயங்கியபடியே ரோசி பால்கனிக்கு சென்று ஜானுக்கு போன் செய்தாள். மறுபக்கம் போன் எடுக்கப்பட்டது. ஹலோ ரோசி, இப்பதானே மெசேஜ் பண்ணுன, அதுக்குள்ள என் வாய்ஸ் கேட்கணும் போல இருக்கா என்று ஒரு ஆண் குரல் குழைந்தது. ரோசி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, ஜான், ஒரு நிமிஷம் கேளுங்க. இன்னைக்கு பூங்காவுக்கு நான் வரல, என் ஃப்ரெண்ட் வித்யா தான் வந்தா. நீங்க யார பாத்தீங்கன்னு தெரியல, ஆனா அது நான் இல்ல என்று படபடவென கொட்டினாள். மறுபக்கம் ஒரு நீண்ட மௌனம். பிறகு ஒரு சிறு சிரிப்பு சத்தம் கேட்டது. ஓ அப்படியா, அப்போ நீயும் ஆள்மாறாட்டம் தானா? அப்படின்னா என்ன அர்த்தம் என்று ரோசி கேட்க, அதே சமயம் வித்யாவின் போனுக்கு மதனிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. வித்யா,
ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு நாம பூங்காவுல பேசிக்கிட்டு இருந்தப்போ தள்ளி ஒரு பெஞ்ச்ல ஒரு பையனும் பொண்ணும் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க, கவனிச்சியா? அந்த பையன் என் ஸ்டூடெண்ட் வினோத். இப்பதான் அவன் கிட்ட பேசினேன். அவன் இன்னைக்கு அவனோட ஃப்ரெண்டு ஜானுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்கான்னு மதன் சொன்னான். வித்யா அதிர்ச்சியில் உறைந்தாள். நிலைமையை புரிந்து கொண்ட வித்யா ரோசியிடம் சைகை காட்டி போனை ஸ்பீக்கரில் போடச் சொன்னாள். ஜானின் குரல் இப்போது தெளிவாக கேட்டது. உண்மைய சொல்லணும்னா ரோசி, எனக்கும் உன்னை பார்க்க பயமா இருந்தது. அதான் என் ஃப்ரெண்ட் வினோத்த அனுப்பி வச்சேன். அவன் அங்க ஒரு பொண்ண பாத்துட்டு உன் ஆள் செம அழகுடான்னு எனக்கு மெசேஜ் பண்ணுனான். நானும் அதை நம்பி உனக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். அப்போ வினோத் பார்த்த அந்த பொண்ணு யாரு என்று ரோசி கத்த, வித்யா குறுக்கிட்டாள். மதன், அந்த வினோத் யார்கிட்ட பேசினானாம்? மதன் சிரித்துக்கொண்டே சொன்னான். அதுதான் பெரிய காமெடி வித்யா. அந்த பூங்காவுல ஒரு சினிமா ஷூட்டிங் நடந்திருக்கு. அந்த பொண்ணு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட். அவகிட்ட போய் இவன் ஜான் அப்படின்னு சொல்லி பேச, அவளும் ஏதோ டைரக்டர் அனுப்பி வச்ச ஆள்னு நினைச்சு பேசியிருக்கா. வினோத் அவளதான் நீன்னு நினைச்சு ஜான் கிட்ட சொல்லிருக்கான். இந்த தகவலை கேட்டதும் ரோசியும் வித்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தனர். நல்லா இருக்குடா உங்க காதல். நீ ஒருத்தரை அனுப்ப, அவன் ஒருத்தரை அனுப்ப, கடைசியில ஒரு சினிமா நடிகையே உன்னோட காதலின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்று வித்யா கேலி செய்தாள். ரோசிக்கு இப்போதுதான் நிம்மதி வந்தது. நல்ல வேளை, சக்காலத்தி சண்டை சினிமா நடிகையோட முடிஞ்சது. ஜான் போனில் மன்னிப்பு கேட்டான். சாரி ரோசி, பயத்துல செஞ்ச தப்பு. நாளைக்கு நிஜமாவே நாம 2 பேரும் மட்டும் மீட் பண்ணுவோம். பிளீஸ், இந்த முறை ஆள்மாறாட்டம் வேண்டாம். ரோசி புன்னகையுடன் சம்மதித்தாள். வித்யா மதனிடம் போனில் பேசத் தொடங்கினாள். மதன், ரோசி லவ்ல ஒரு பெரிய குழப்பம் வந்து இப்பதான் தீர்ந்திருக்கு. ஆனா நம்ம லவ்ல இருந்த குழப்பம் தீர பல வருஷமாகி இருக்கு. உண்மைதான் வித்யா, உறவுக்கு பலம் சேர்ப்பதே நம்பிக்கைதான். ஆனா அந்த நம்பிக்கை கண்மூடித்தனமா இருக்கக்கூடாது. இப்ப பாரு, 2 பேரும் ஆள்மாறாட்டம் செஞ்சதால எவ்வளவு பெரிய குழப்பம். இனிமே நாம ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருப்போம் என்றான் மதன் நெகிழ்ச்சியுடன். வித்யா ஜன்னல் வழியே தெரிந்த நிலவை பார்த்தாள். மதன் கொடுத்த உடைந்த வளையல் துண்டுகள் அவளது பையில் இன்றும் பத்திரமாக இருந்தன. ஆனால் இன்று அவளது மனது முழுமையாக அந்த வளையலை போலவே மீண்டும் ஒட்ட வைக்கப்பட்டிருந்தது. முந்தைய நாள் நடந்த குழப்பங்கள் ஒரு வழியாக தீர்ந்திருந்தாலும் ரோசியின் மனதில் ஒருவித நடுக்கம் இருந்து கொண்டே இருந்தது. இன்னைக்காவது எல்லாம் சரியா நடக்குமா வித்யா? மறுபடியும் அந்த வினோத் அங்க வந்து நிக்க மாட்டான்ல என்று கேட்டபடி தன் சுடிதாரை சரி செய்தாள் ரோசி. வித்யா சிரித்துக்கொண்டே, கவலைப்படாதடி, இன்னைக்கு மதன் அந்த வினோத்த காலேஜ்லயே பிடிச்சு வச்சிருக்கான். ஜானோ நேர்ல வர்றதா சத்தியம் பண்ணிருக்கான்ல, கிளம்ப என்று உற்சாகப்படுத்தி அனுப்பி வைத்தாள். அதே பூங்கா, அதே மாலை நேரம். ஆனால் இன்று ரோசியின் முகத்தில் ஆள்மாறாட்ட முகமூடி இல்லை. உண்மையான காதலின் பதற்றம் மட்டுமே இருந்தது. ஜான் சொன்ன அந்த தூணின் அருகே அவள் காத்திருந்தாள். அப்போது தூரத்திலிருந்து ஒரு உருவம் அவளை நோக்கி வருவதை கண்டாள். பிங்க் கலர் ஷர்ட் இல்லை, இன்று அவன் அணிந்திருந்தது ஒரு நேர்த்தியான நீல நிற சட்டை. அவன் அருகில் வர வர ரோசியின் இதயம் மேளமடிக்கத் தொடங்கியது. அவன் அருகில் வந்து நின்றான். நிமிர்ந்து பார்த்த ரோசிக்கு தூக்கி வாரி போட்டது. எதிரே நின்றவன் பார்க்க ஒரு சினிமா ஹீரோ போலவோ அல்லது அவள் கற்பனை செய்தது போலவோ இல்லை. மிகவும் சாதாரணமான தோற்றம். ஆனால் அவனது கண்களில் ஒரு கனிவு இருந்தது. ரோசி என்று அவன் கேட்க, அந்த குரல் அவளுக்குள் மின்சாரத்தை பாய்ச்சியது. 4 வருடங்களாக போனில் கேட்டு பழகிய அதே குரல். ரோசி, ஜான் நீங்கதானா என்று வினவினாள். நானேதான். இப்போவாச்சும் நம்புறியா, இல்ல வினோத கூப்பிடவா என்று அவன் கிண்டலாக கேட்க, ரோசி வெட்கத்தில் தலைகுனிந்தாள். சாரி ஜான், நாங்க செஞ்சது கொஞ்சம் ஓவர் தான். இருக்கட்டும் ரோசி, உன் பயம் எனக்கு புரியுது. ஆனா பாரு, நாம 2 பேரும் ஒருத்தர் நம்பாம ஆள்மாறாட்டம் செஞ்சதால நேத்து ஒரு சினிமா நடிகைக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் இடையில பெரிய காதல் காவியமே கோடியிருக்கு என்று அவன் சிரிக்க ரோசியும் சேர்ந்து கொண்டாள். அப்போது ஜான் தன் பையில் இருந்து ஒரு சிறிய பெட்டியை எடுத்தான். நேத்து அந்த வினோத் அந்த பொண்ணுகிட்ட இத கொடுக்காம விட்டது நல்லதா போச்சு. இது உனக்காக. அவன் அந்த பெட்டியை திறக்க அதில் ஒரு அழகான பெண்டன்ட் இருந்தது. அதில் R மற்றும் J என்ற எழுத்துக்கள் பின்னி பிணைந்திருந்தன. 4 வருஷமா உன் முகத்தை பார்க்கலனாலும் உன் மனச பார்த்து லவ் பண்ணவன் நான். உன் அழகு எனக்கு ஒரு விசேஷமான போனஸ் தான் ரோசி என்று அவன் உருக்கமாக சொல்ல, ரோசியின் கண்ணில் ஆனந்த கண்ணீர் துளித்தது. அதே சமயம் பூங்காவின் சற்று தள்ளி நின்றிருந்த மரத்தடியிலிருந்து மதன் மற்றும் வித்யா இருவரும் இதை பார்த்து கொண்டிருந்தனர். பார்த்தியா வித்யா, அந்த பொண்ணு பயந்த பயத்துக்கு ஜான் ஒரு தங்கமான பையனா வந்துட்டான் என்றான் மதன். வித்யா மதனின் கையை பிடித்துக்கொண்டு, ஆமாம் மதன், சில நேரங்கள்ல நாம செய்யற தவறுகள் கூட நம்மை சரியான இடத்துக்கு தான் கூட்டிட்டு போகுது. ஜான் வரலன்னு நான் வருத்தப்பட்டதாலதான் இன்னைக்கு என் மதன் எனக்கு கிடைத்தான் என்றாள் நெகிழ்ச்சியுடன்.
2 ஜோடிகள் வெவ்வேறு பாதைகளில் வந்தாலும் இறுதியில் நம்பிக்கை என்னும் புள்ளியில் இணைந்தனர். ஆள்மாறாட்டங்கள் மறைந்து அங்கே உண்மையான காதலின் முகத்திரை விலகியது. சரி, அடுத்து கல்யாணம் எப்போ என்று மதன் கேட்க, ரோசியும் ஜானும் ஒரே நேரத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர். நிஜமான காதலுக்கு முன்னாடி ஆள்மாறாட்ட முகமூடிகள் எப்பவுமே நிலைக்காதுங்கிறதுக்கு இந்த கதை ஒரு அழகான உதாரணம். ரோசிக்கு ஜான் கிடைச்சது ஒரு பக்கம்னா, வித்யாவுக்கு அவளோட பழைய மதன் கிடைச்சது ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் கதை உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பர் கதையோட அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.